வணக்கம்ங்க எல்லாத்துக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு மனசார சிவபெருமான்ட்ட வேண்டிக்கிறேன். என்னுடைய சில கடுமையான ஒரு போராட்டம், கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதை நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய நடந்திருக்குது என்னுடைய இதில் லைஃப்பில். சப்போஸு கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், புருஷனை சார்ந்தது தான், கணவர் சார்ந்ததாக இருக்கணும். கணவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கும். இல்லை அப்படிங்கிறதுல அது ஒர்க் அவுட் ஆகலின்னு வச்சுக்கங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு சந்தேகம் ஏதோ இந்த குடிப்பழக்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், லைஃப் லாங் இருக்கும். நான் ஒரு முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு இருப்பேன், சரி திருந்திடுவார், இப்போ திருந்திடுவார், இன்னும் கொஞ்ச நாள் போனால் திருந்திடுவார், இதையே தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். நினச்சிக்கிட்டும் இருந்தேன், திருந்திடுவார். அந்த சாமி கும்பிட இந்த சாமி கும்பிடாத சாமியே இல்லைங்க. எத்தனை சாமி கும்பிட்டாலும் நான் மனசார வேண்டிக்கிட்டு இன்னைக்கு இங்கே போய் கும்பிட்டு வரலாம், நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு டைம் வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குள்ள போகிறேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்க. நான் போனேன். அவர் கும்பிடும்போது எனக்கு நல்லா இருக்கணும், ஃபேமிலி இந்த தண்ணி போடாமல் இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு உருகி வேண்டிக்கிட்டு வர்றேன். வந்து கொஞ்ச நேரத்துலேயே வரல. நான் போகும்போது நான் காலையில் போனால் அப்போ லைனுக்கு போயிட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபுல் தண்ணி போட்டு வண்டி ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் அந்த என்ன சொல்கிற சட்டை மேலே போடுற சட்டெல்லாம் கழட்டி வீசி எரிஞ்சிட்டு நான் ரோட்டில் கிடக்குற அப்படி பஸ் ஸ்டாண்டில். எனக்கு ஃபோன் வருது, வீட்டில் லேண்ட்லைன் இருந்துச்சு. அவர் ஃபோன் பண்ண சொன்னாரோ என்ன பண்ணாங்களோ தெரியல, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி வண்டியெல்லாம் ரோட்டில் நிற்கிது உங்கள் வண்டி, அவர் தண்ணி போட்டு பார்லேயே படுத்துட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேங்க, சத்தியமாக சிவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு ட்ரக்கில் இருந்துச்சு. அந்த வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு என்னத்தை சாதிச்சு ஒன்றுமே இல்லை. பொறுமை பார்த்தேன், பொறுமை திருந்திரும். தண்ணி மட்டும் போடாமல் இருந்தாருன்னு நல்லா பழிச்சிருப்போங்க. அது ஒன்று தான், தண்ணி மட்டும், அது ஒன்று மட்டும் தான் பிரச்சனை எங்களுக்கு வந்தது. அது போடாமல் இருந்தார் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, நார்மலாக போயிருக்கும். நான் எப்படி எல்லாரும் ஃபேமிலி ரன் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நடைமுறைகள் அப்படி ஆகி போயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கேவலம் தானே ரோட்டில் விழுந்து கிடக்குறாருன்ட்டு. அப்புறம் நம்ம தமிழ்காரங்க வந்து ஒரு 10 குடும்பம், ஒரு 6-7 குடும்பம் மட்டும் அந்த ஊரில் இருந்தாங்க. ராஜமன்றி பக்கத்தில் ராவலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு மனசு பட்டு அடிச்சுக்கிறதுங்க. சாப்பிட தோணல, டென்ஷனு, ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போகிற, மதிய சாப்பாட்டுக்கு வந்துடும், அதுக்கு சமைச்சு வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ என்னடா பண்ணுறது இது அப்படின்ட்டு கண்ணில் ரத்தம் தாங்க வரும், அந்த அளவுக்கு அழுது நான் வேணேன், என்னடா கடவுளே அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி போய் வண்டி ஒருத்தர் அவரது வேற ஒரு வண்டியில் உட்கார வச்சு ரிக்ஷாவில் வச்சு அதை கொஞ்சம் கூட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், இந்த சாமியெல்லாம் போய் கும்பிட்டு என்னத்தை நடக்குது, நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்ட்டு. ஆனால் என்னுடைய ராசி பிரகாரம் வந்து இந்த சிவபெருமான் மட்டும்தான் உகந்தது நான் கும்பிட்றதுக்கு. அதனால எனக்கு அந்த சிவபெருமான் கும்பிட்றதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம், நிம்மதி கிடைச்சிருக்குது. தனிமையாக இருக்கிறேன். சிவபெருமான் வந்து நம்ம கும்பிட்டோம்னா தனிமைப்படுத்திடுவார், அது ஒன்று தான் உண்மை. அதனால தனிமைப்படுத்தி பக்குவப்படுத்திடுவார். எந்த ஒரு கெட்டதும் செய்யறதுக்கு விட மாட்டார், ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கும் அந்த மாதிரி விட மாட்டார். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. சரி, அங்கே புருஷன் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு கட்டல் ஃபுல்லாக ஐபி பண்ணிட்டார். ஐபி பண்ணதுக்கப்புறம் நான் எங்கே போக வேறு வழி இல்லை, எங்கள் தோட்டத்துக்கு தான் வந்திருந்தோம். எங்கள் அம்மா அப்போ கொஞ்சம் இங்கேலாம் வர வேண்டாம், இங்கேலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உட்காராத பேசினாங்க. அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, காசை கொடுத்து இப்படி தொலைக்கிறாங்களே அப்படின்ட்டு. இன்னைக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறது சொல்ல, அம்மா எனக்கு நல்ல உயிருன்னு உங்களுக்கு தெரியும், அம்மா பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து இங்கேலாம் வர வேண்டாம், எங்கே போய் பொழைச்சிக்குங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்தது பாருங்க மனசுக்குள்ள அவ்வளோ வேகம் வந்துச்சுங்க, அவ்வளோ வேதனை. என்னடா இப்படி புருஷன் தான் போயிட்டா, அப்படியே இதுவும் இப்படியே போயிடுச்சா, என்ன பண்ண முடியும் நம்ம அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. மனசால உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஏதோ நாட்டம் சித்தப்பா இப்போ இறந்துட்டாரு. இப்போ அவருக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சித்தப்பா அம்மா இப்படி வேண்டாங்கிறாங்க, வரவேணாங்கிறாங்க தோட்டத்துக்கு, போய் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னேன். அப்புறம் எங்கள் சித்தப்பா போய் சத்தம் போடுங்காட்டி நம்ம பிள்ளை நம்மகிட்ட வராமல் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லுங்காட்டி அப்புறம் அதுக்கப்புறம் விட்டாங்க. ஒரு 10-20 நாள் தோட்டத்தில் இருந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து வேறு பக்கம் போயிட்டார், சம்பளத்துக்கு வேறு பக்கம் போயிட்டார். அப்புறம் நான் பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருந்தேன். படிக்க வச்சுட்டு படிச்சுட்டு காலேஜெலாம் முடிச்சுட்டு 2 டிகிரி முடிச்சுட்டு சென்னை வந்தோம். சென்னை வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் கல்யாணம் பண்ணலான்ட்டு, ஒரு 2015 கல்யாணம். அந்த இவர் போயிட்டு வீட்டில் முடிக்கிட்டு அவர் வேற ஒரு இதுக்கு நான் தான் பேசியே அனுப்பிச்சு விட்டேன், கொஞ்சம் இந்த மாதிரி போகட்டும் அப்படின்ட்டு. போகிறது கூட கையில் காசு இல்லை, 150 ரூபா நான் கொடுத்து விட்டேன். எங்கிட்டும் கையில் காசு இல்லை, இருந்த காசு அப்படியே கொடுத்து விட்டேன். 150 ரூபா பஸ்ஸுக்கு. ஒரு டெக்ஸில் போய் தைச்சிக்கிட்டு ஒரு பொம்பளை பொண்டாட்டிக்கிட்ட 150 ரூபா கை நீட்டிட்டு வாங்கி போனியே, கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? என்னை இன்னும் தப்பாக பேசி அந்த அளவுக்கு பண்ணி விட்டாரு. அத்தனை கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணி கூட நான் என்னை வந்து நல்லதாக நினச்சிக்கலை. பரவாயில்ல, கடவுள் இருக்காரு, பார்த்துக்கிட்டோம். எனக்கு இப்போ டக்குன்னு அந்த மனசு அந்த மைண்டு ரொம்ப இதாச்சுங்க. அம்மா எங்கள் சின்ன பொண்ணுக்கிட்ட பிரச்சனையாகி நான் வந்துட்டேன், எங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டேன். அம்மா கிட்ட வந்து ஒரு வாரம் 10 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்துக்கிற மாதிரி கேட்டேன், அம்மா நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என்னால் அங்கே போய் சென்னையில் போய் அவங்க கூட இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க தப்பான இதில் அவங்க எங்கள் சின்னண்ணா கொடுத்து தான் இவங்க வந்து எங்கள் அம்மாவே சாப்பிட்றது மாற்ற செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்னையும் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன செலவு அதிகம் வரும், அவனே சம்பாதிக்க முடியாமல் போயிடுவான், பிள்ளை குட்டி இருக்கலாம் அப்படின்னு மகனுக்காக அதை பார்த்தேன். நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ எங்கேயோ போய் பொழைச்சிக்க அப்படின்ட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷங்க
தாய் வந்து வேண்டாம் நீ எங்கேயோ போய் பழிச்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப மனசு எப்படி வேதனையாக இருக்கு பாருங்க. ஒன்றும் பொண்ணு வீட்டுக்கும் போக முடியாது, வேண்டான்ட்டு வந்துட்டு நான் இப்போ எங்கே போய் நிற்பேன் நான்? ஒரு வீடா தோட்டம் எதுவுமே இல்லை எனக்கு. என்ன பண்ணுறதே தெரியலைங்க. காலையில் 8 மணிக்கு திண்டுக்கல்ல ட்ரெயின் வைகை எக்ஸ்பிரஸ், அது 2 மணிக்கு தாம்பரம் வந்துருச்சு. வந்துட்டு சாவி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. எங்கள் பொண்ணு கோயம்புத்தூர் போயிட்டாங்க, சாவி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஒரு நைட் இருந்தேன். என்னோட நேரமாக என்னமோ தெரியல, அங்கே இருந்திருந்தா நார்மலாக போயிருக்கும். ஆனால் இருந்தாலும் திரும்பவும் சண்டை வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அந்த இதனால நான் வந்து ஒரு நைட் படுத்திருந்தேன். சரி சமைக்க கூட இல்லை. மறுநாள் 12 மணிக்கெல்லாம் எங்கள் பொண்ணுக்கிட்ட செம்ம சண்டை போடுறேன். சண்டை போட்டுட்டு நான் புட்டபர்த்தி வர்றதுக்கு ஒரு ட்ரெயின் ஏறிட்டேன் 2 மணி 2:30க்கு. புட்டிச்சு திட்டுறேன், பேசுறேன், கத்துறேன், என்னென்னமோ பண்ண போகுது. ரொம்ப மன உளைச்சலுங்க. வர்றப்ப எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம் போச்சு. பீரியட் டைம். அப்போ வந்து வயிறு வலிக்குது, ஒன்றுமே முடியலைங்க. படுக்கிறதுக்கே கூட எங்கே இடம் இல்லை. ஏதோ ஊருங்க கூட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து அந்த ட்ரெயின் அதுலேருந்து ஹைதராபாத் போயிடும். அதுக்கப்புறம் கூட்டியிலிருந்து இங்கே புட்டபர்த்தி வரக்கு ஒரு ட்ரெயின் ஏறணும். அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரும் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ட்ரெயினில் அந்த புட்டபர்த்தி வர ட்ரெயினில் சத்தியமாக சொல்கிறேங்க, அது எங்கேருந்து பாம்பேலேருந்து எங்கேருந்து வருது நாங்கள் பெங்களூர் போகிறது. கூட்டம் ஒரு நிற்க முடியல. எனக்காக வயிறு பயங்கரமாக வலிக்குது. என்னால் ஒன்றுமே முடியலைங்க. நான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன்ல, அந்த ஏசி இது மாதிரி. ஆனால் புக் பண்ணலையே, டிக்கெட்டில் எது புக் பண்ணாமல் தான் அப்படியே அந்த இதில் வந்து எப்படியோ ஒன்று எல்லாம் கசன்னு படுத்துருந்தாங்க. நானும் அதுலேயும் படுத்துட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. படுத்துட்டு புட்டபர்த்திக்கு வந்துட்டேன். 7-8 மணிக்கோ 9 மணிக்கோ வந்தேன். புட்டபர்த்தியில் வந்து ரூம் தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சாவி, அவங்களும் ரூம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சமையல் எல்லாமே இருக்கும். இந்த புட்டபர்த்திக்கு சத்யசாய்பாபா பர்த்டே ஏதாவது ஃபங்க்ஷன்னா வந்து இருந்துட்டு போவாங்க. அதில் சாவி கொடுத்தாங்க. ஒரு மாதம் அதிலே சமைச்சு சாப்பிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் திரும்பவும் நான் சென்னைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் வந்து எங்கள் பொண்ணு இல்லை, எங்கள் அம்மா தாட்டி விட்டாங்கல்ல. எங்கள் அம்மா ஃபோன் மேல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சொல்லிட்டாங்க. ஆனால் சொன்னாலுமே ஐயோ தாட்டி விட்டோமே இப்படி அப்படின்னு அழுதுருக்குறாங்க. பக்கத்தோரத்து போய் சொல்லிட்டு அழுதுருக்காங்க. இது மாதிரி பிள்ளை தாட்டி விட்டுட்டேன், எங்கேயோ போய் பொழைச்சிக்கணும், தாட்டி விட்டேன் அப்படின்னு கஷ்டமா இருக்குன்னு அழுதுருக்காங்க. அதுவும் எனக்கு புரியுது. இங்கே வந்துட்டு ரூம் இருந்துச்சு. அப்புறம் கொடுத்தாங்க ரூம். அதில் வந்து ஒரு மாதம் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் சென்னை போகலாம் அப்படிங்காட்டி எங்கள் பொண்ணு சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் போய் இருந்துட்டு வந்துட்டேன் மறுபடியும். அப்போ ஒன்றும் சொல்லலை. திரும்பவும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் அங்கேயே வந்து இருந்துக்கிறேன்டா, என்னால் இருக்க முடியல, நான் பாதி வாடகை கொடுத்துக்கிறேன், அட்வான்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா. பொண்ணு பாருங்களேன், சரின்னு ஒன்றும் கரெக்டாக சொல்லாமல் நான் எல்லா சாமும் ரிமூவ் பண்ணிட்டு 6 வாங்கி யூஸ் பண்ணாமல் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு மீதி லக்கேஜ்லாம் சும்மா கொஞ்சம் தான் இருந்துச்சு. 2-3 பேக்கேஜ் பண்ணி வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக பெறப்படுறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இல்லை அவங்க வர வேண்டாங்க, இங்கெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் வேறு ஏதாவது வீடு பார்த்துருந்துங்க அப்படின்ட்டுச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. எங்கே போகிறதுனே தெரியல. நான் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காவா இல்லை ஒரு அடி எடுத்து வைக்கிற பாருங்க காலை அத்தனையும் ரொம்ப டார்ச்சருங்க. அத்தனையும் மைண்ட் டிப்ரெஷன் தான். ஒன்று கூட நடந்துக்கல. கடைசி கட்டத்தில் போய் எல்லாமே சிலிண்டர் தூக்கி எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓசி தான் வாங்கி வச்சிருந்தேன். அது எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்து போட்டு திரும்ப போய் எப்படிங்க நான் கேட்க முடியாத? அவ்வளோ பள்ளி எனக்கு. அப்புறம் திரும்ப போய் எல்லாத்துட்டும் வாங்கிட்டு வந்து மறுபடியும் புட்டபர்த்தியில் இருந்தேன். அதுலேருந்து நான் இங்கே இருந்துட்டேங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, மனசுக்குள்ளே வேதனை இருந்துச்சு. நான் சொல்கிறேன் இப்போவுமே என் பொண்ணுனால பிரச்சனை இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். நான் பொண்ணு சொல்ல மாட்டேன், ஏன்னா நமக்குள்ளே திட்டிக்கிட்டே பிரச்சனை இல்லையா அப்படின்னு அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் நல்லா பார்த்துக்குவா. எந்த டயத்தில் எனி டைம் ஃபோன் பண்ணனா நைட்டாக இருந்தாலும் எடுக்குவா, பகல எப்போ டியூட்டி ஹெவி ஒர்க்காக இருந்தாலும் எடுப்பா, பேசாமல் இருக்க மாட்டான். அது சூழ்ச்சி வேறு விதமாக போய்கிட்டு இருக்குது. அடுத்து ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நொந்து போய் ஒன்றுமே இல்லைங்க. அந்தளவுக்கு புளிஞ்சு எடுத்து கரும்பு சக்கையாட்டு விட்டுட்டாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எனர்ஜி இல்லை. ஒரு பக்கம் போய் ஒரு இது வாங்கிட்டு வர முடியல, வெளியில் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர முடியல. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நன்றி, வணக்கம். நான் பேசுகிறேன்.